வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான நாள். அம்மன் மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் அருமையாக திருக்கல்யாணம் நடந்து முடிந்த நாள். அடுத்ததாக எதிர் சேவை முடிந்து கள்ளழகர் தங்க குதிரையில் பவனி வந்து எல்லா மக்களையும் அருள் பாலிக்க வைகை ஆற்றில் இறங்குவார். அந்த ஒரு கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிற அந்த நிகழ்ச்சி தொடர்பான ஒரு சின்ன விஷயந்தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் விரும்புகிறேன். பொதுவாக எல்லாருக்குமே மதுரையில் வைகை ஆற்றில் வந்து கள்ளழகர் வந்து அந்த எதிர் சேவை மண்டகப்படி பூரா முடிச்சுட்டு அழகர் கோயிலேருந்து புறப்பட்டு ஒவ்வொரு இடமா மண்டகப்படி அவங்க பண்ணுற அந்த தீப ஆராதனை, அந்த நெய்வேத்தியம், அவங்களுடைய உபசரிப்பு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மெதுவாக நடந்து கல்யாணம் அட்டன் பண்ண வருவார். இதில் லேட் ஆனதுனால முகூர்த்தம் வந்து முடிஞ்சு போயிடும். இதை வந்து அவர் அந்த பாதி வழியிலேயே அவருக்கு தகவல் சொன்னதுனால கோவப்பட்டுட்டு வைகை ஆற்றில் கொண்டு போய் இறங்கிடுவாங்க. அவரை வந்து அந்த பெருமாள் வந்து அவருடைய நண்பர் அவர் வந்து அவரை வந்து ரிசீவ் பண்ணி அவருடைய மண்டபத்தில் வச்சு அவரை சாந்திப்படுத்தி நைட்டு வந்து தசாவதாரம் நடக்கும். இதுதான் அந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குற. அது மிக பெரிய பின்னாடி புராணங்கள் நிறைய இருக்குது. நான் வந்து ஒரு சிம்பிளாக சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த அழகர் ஆத்தங்கரைங்கிறது தமிழ்நாட்டிலேயே 5-6 இடத்துல நடக்கும். டைம் வேணும் முன்ன பின்ன ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆகலாம். மெயினாக தங்க குதிரையில் இறங்குறது நம்ம மதுரை வைகை ஆற்றில். அடுத்தது தேனூர் மண்டபம். தேனூரில் ஒரு குதிரையில் அழகர் வந்து இறங்குவார், தேனூர் மண்டபத்தில் இறங்குவார். அடுத்தது பரமக்குடி, அங்கே ஒரு வைகை ஆற்று, அங்கே ஒரு இறங்குவார். அடுத்தது பெரியகுளம், பெரியகுளத்தில் கட்டாயம் ஒரு அழகர் இறங்குவார். அதே மாதிரி மதுரை அடுத்து சோழவந்தான், வாடிப்பட்டி பக்கத்தில் இருக்கிற சோழவந்தான் கிராமத்துலேயும் ஜனகை நாராயண பெருமாள் வந்து அதே அழகர் ஆத்தங்கர் வைகை ஆற்றில் இறங்குவார். இப்போ அந்த சோழவந்தானில் இருக்கிற அந்த ஜனகநாராயண பெருமாளுக்கு எப்பயுமே வெள்ளி குதிரையில் வருவார். இப்போ தங்க குதிரை செய்யப்பட்டிருக்கு புதுசாக. அவர் வந்து இந்த வருஷம் வந்து தங்க குதிரையில் தான் இறங்க போகிறார். ஸோ ஒரே நாளில் அந்த சித்ரா பௌர்ணமி அன்று பெருமாள் வந்து அழகர் ஆற்றங்கரையில் 5 இடத்துல இறங்குவார். மதுரை வைகை ஆற்றங்கரை, தேனூர் வைகை ஆற்றங்கரை, பரமக்குடி வைகை ஆற்றங்கரை, பெரியகுளம் வைகை ஆற்றங்கரை, அடுத்தது சோழவந்தான் வைகை ஆற்றங்கரை. இந்த மாதிரி 5 இடத்துல அழகர் வந்து அழகாக வையாளி போட்டு நல்லா சந்தோஷமாக கோவத்தோட வையாளி போட்டு, அந்த கோவம் வர்றதுக்கு தான் வையாளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறங்குறவரை வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவருடைய அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக அவர் மேலே தண்ணியை வீச்சு அடித்து, தண்ணியை வாரி அரைச்சி அவரை சாந்தப்படுத்தி, அவரை வந்து அவருடைய நண்பர் வந்து கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்தி இருக்க வச்சு அவருக்கு உபச்சாரங்கள் செய்து அப்புறமா அங்கேயே இருந்து அவர் வந்து நைட்டு தசாவதாரம் செய்து கொண்டு அப்புறம்தான் அவர் வந்து திரும்பவும் அழகர் மலை நோக்கி புறப்படுவார்னு ஐதீகம், அந்த வரலாறு அப்படி இருக்குது. ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரே நாளில் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வித்தியாசத்தில் அந்த அழகர் வந்து 5 இடத்துல குதிரையில் வைகை ஆற்றில் இறங்குவார்னு ஐதீகம். சோழவந்தான், மதுரை வைகை ஆற்றங்கரை, பெரியகுளம் வைகை ஆற்றங்கரை, பரமக்குடி வைகை ஆற்றங்கரை, அடுத்தது தேனூர் வைகை ஆற்றங்கரை. ஸோ இந்த ஒரு நல்ல தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை தரேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய பதிவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. நீங்களும் 12ஆம் தேதி வைகை ஆற்றங்கரையில் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள். எங்கள் மதுரைக்கும் வாங்க, சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும்
அழகர் ஆற்றங்கரை திருக்கல்யாண வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.